ஐஓபி கேத்தீட்ரல் பிரான்ச்சில் வாங்கின கடனை திருப்பி கட்டவில்லை அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு அந்த பேங்க் கொடுத்த வழக்கில் டிவிஹெச் குழுமத்தின் அலுவலகங்கள் திரு கேஎன் நேருடைய தம்பியுடைய ஆஃபீஸில் போய் ரெய்டு பண்ணப்போ அவருடைய பிஏ உடைய ஃபோனு கம்ப்யூட்டரில் இந்த வேலைக்கு அப்ளை செய்த பல இளைஞர்கள் பணம் கொடுத்து இதை வேலையை வாங்கியிருக்காங்க. ஒரு வேலைக்கு 25 35 லட்சம் ரூபாய் என்று குறைஞ்சபட்சம் 150 பேர் இவ்வளோ பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு, அதாவது அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் டெக்னிக் சொல்லியிருக்காங்க. ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து அந்த நம்பரை மாத்திரம் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க சொல்கிற இடத்துல கேஎன் நேருடைய அந்த தம்பி அலுவலகத்துலேருந்து ஒருத்தர் போய் அந்த முழு நோட்டை காமிச்சிட்டு இந்த பேங்க்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பணத்தை போடுங்கன்னா அவங்க அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ப்ரூஃப். ஆனால் 150 பேருக்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்குன்ட்டாங்க. 4 மாதம் முன்னாடியே இது இடி லெட்டர் எழுதியிருக்கு. முதல் லெட்டர் இதுக்கு அனுப்பிச்சாங்க. இதுக்கு அடுத்த லெட்டர் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்காக 1200 கோடி ரூபாய்க்கு 7.5% 12% பார்ட்டி ஃபண்ட் என்று நேரடியாக திரு ஸ்டாலினும் உதயநிதியும் ஆப்ரேட் பண்ணுற அக்கௌண்ட்டுகளுக்கு போடப்பட்டதாக. அதுலேயும் என்ன, இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொன்னால் இந்த ஸ்டே டிவிஎஸ்சிக்கு மாத்திரம் இன்றைக்கி தேதி 7ஆம் தேதி 6ஆம் தேதினா 23ன்னா 2 வாரம். பட் இதுக்குள்ளே ஈடிக்கு தடை இருக்கான்னு தெரியாது. இன்னும் அடுத்த 2 இதை தாண்டி மணல் கடத்தலில் 4780 கோடி மணல் எடுத்த இடத்துல வெறும் 38 கோடின்னு காட்டியிருக்காங்க. அதில் ஹைகோர்ட்டில் இடி போட்ட வழக்கு, இதில் வந்து இவர் போட்ட வழக்கு, இத்தனையும் பெண்டிங் இருக்குது. இது எல்லாத்துக்கும் போட ஸோ இப்போ திமுகவை காப்பாற்றுவதற்குத்தான் இபி தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு ட்ராமா பண்ணுறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஆர் போடுறப்ப எந்தெந்த பிரிவில் எப்படி போடுறீங்க, அந்த பிரிவு வீக்காக இருந்தால் கேஸு வீக் ஆகிடும். இன்னும் எஃப்ஐஆரில் எத்தனை சாட்சி சேர்க்குறாங்க. சொன்னது, நான் அடுத்த 1 மாதத்திற்குள் உதயநிதியையும் ஸ்டாலின் மீதும் மிக தீவிரமான ஆதாரங்கள் இருக்குது, வழக்கு போட்டு கைது செய்வேன்னு சொன்னார்னு சொல்கிறாங்க. பட் நேற்றுக்கு இந்த வழக்கு கூட இன்பதுரை அவர்கள் போட்ட கண்டெம்ட் வருதுங்கிறதுனால தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கார். இன்னும் பல எஃப்ஐஆர்கள் பெண்டிங் இருக்குது. இன்னும் சிபிஐ விரைவில் கொடுக்கப்படும், இல்லை நேற்றுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இரவும் பகலும் கோச்சிங் எடுத்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு கிடைக்கலன்னு சொன்னால் எத்தனை பேர், 2 லட்சம் பேருக்கு பாதிப்பு இருக்குது. ஸோ தமிழர்கள் இத்தனை பேர் பாதிக்கும்படியான ஒரு ஊழல் விஷயத்தை கேஎன் நேரு செஞ்சுட்டு அந்த எஃப்ஐஆரை போட்டு தண்டனை வாங்க தருவதில் சுணக்கம் ஸ்டாலின் காட்டினார் என்றால் விஜய் என்ன செய்கிறாருங்கிறது தெரியல. பட் விரைவில் இந்த வழக்கு போடப்படும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் கேஎன் நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு பதிவு அவர் இருந்த துறை நகராட்சி வளர்ச்சி துறையில் லஞ்சம் வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்ததா இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு இடி கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்த ஒரு தகவல். ஆனால் ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது சார்? இல்லை, அடிப்படையில் அதாவது ஏதோ ஒரு வங்கி கடன், அதாவது ஐஓபி கேத்தீட்ரல் பிரான்ச்சில் வாங்கின கடனை திருப்பி கட்டவில்லை அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு அந்த பேங்க் கொடுத்த வழக்கில் டிவிஹெச் குழுமத்தின் அலுவலகங்கள் திரு கேஎன் நேருடைய தம்பியுடைய ஆஃபீஸில் போய் ரெய்டு பண்ணப்போ அவருடைய பிஏ உடைய ஃபோனு கம்ப்யூட்டரில் இந்த வேலைக்கு அப்ளை செய்த பல இளைஞர்கள்
பணம் கொடுத்து இதை வேலையை வாங்கியிருக்காங்க. ஒரு வேலைக்கு 25 to 35 லட்சம் ரூபாய் என்று குறைஞ்சபட்சம் 150 பேர் இவ்வளோ பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு, அதாவது அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் டெக்னிக் சொல்லியிருக்காங்க. ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து அந்த நம்பரை மாத்திரம் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க சொல்கிற இடத்துல KN நேருடைய அந்த தம்பி அலுவலகத்துலேருந்து ஒருத்தர் போய் அந்த முழு நோட்டை காமிச்சிட்டு இந்த பேங்க்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பணத்தை போடுங்கன்னா அவங்க அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ப்ரூஃபு, அதோட பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃபு. இப்படி எடுக்கப்பட்ட பணம் வெளிநாட்டுக்கு போன ஹவாலா ரூட் சிலது, எல்லாத்துக்கும் எல்லாம் லிங்க் ஆயிருக்கான்னு தெரியாது. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டாக 2500க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஷாட்ஸு. ஸோ இதில் 2 லட்சம் பேர் பரீட்சை எழுதி 2534 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 2534 பேர்கிட்டையும் லஞ்சம் வாங்கியிருக்காங்களா தெரியாது. ஆனால் 150 பேருக்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்குன்ட்டாங்க. இப்போ இதே மாதிரி விஷயத்தில் தான் செந்தில் பாலாஜி 458 நாட்கள் ஜெயிலில் இருந்தது. அதுலேயும் உங்களுக்கு அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக அதிமுக காலகட்டத்தில் JEI போஸ்ட்டுக்கு 10 to 13 லட்சம் ரூபாய், மற்ற போஸ்ட்டுக்கு 30,000 to 1 லட்சம் ரூபாய் இது இந்த பணியாளர் அந்த ஜாபில் தான் அவர் இருந்தார். இப்போ அதில் தப்பிக்க வைக்கிறதுக்காக DVSC என்ன பண்ணாங்கன்னா FIR போடுறப்ப 2000 பேரை அக்யூஸ்டாக சேர்த்துருக்காங்க வேலைக்கு சேர்ந்தவங்கள, இன்னொரு 750 பேரை விட்னஸாக போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற வாதத்தின் போது இந்த 2000 பேரையும் விசாரிக்கணும்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி இடத்துல தான் வச்சாதான், அதாவது முதல் முறை எல்லாரையும் நீங்கள் அக்யூஸ்டாக ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு குற்றப்பத்திரிகை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையாக சாட்சிக்கு இதுக்கு 200 வருஷம் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் 2534 பேரை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இதே மாதிரி வழக்கு மேற்கு வங்காளத்தில் வந்த பொழுது 26,000 டீச்சர்ஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த FIR போட்டாச்சுன்னு சொன்னால் ED இப்போ அந்த மாணவர்கள் நம்பர் அட்ரஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட பிடிச்சி இன்னும் தெளிவான ஆதாரங்கள் எடுக்கலாம். இப்போ DVSCக்கு மாத்திரம் ஸ்டேயா, இப்போ நேற்று கொடுத்துருக்குற அந்த ஜூன் 23 வரைக்கும் DVSCக்கு மட்டும் ஸ்டேயா, EDக்கும் வருமானு தெரியாது. ஏன்னா இவங்க FIR போட்டால் தான் DVSC பண்ணும். DVSC பண்ணது ஃபுல்லாக சாஃப்ட் ரெக்கார்டை வச்சு தான், ஹார்ட் ரெக்கார்டு இன்னும் அந்த மாணவர்களை சந்திக்கல எடுக்கலை. ஸோ இது இருக்குது. இன்னொன்று, இந்த வழக்கும் விஜய் இப்போ போட்டிருக்காருன்னு சொன்னால் நேற்றுக்கு தேதி உங்களுக்கு 5ஆம் தேதி, இவங்க பதவிக்கு வந்தது 25 நாளைக்கு மேலே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் 4 மாதம் முன்னாடியே இது ED லெட்டர் எழுதியிருக்கு. முதல் லெட்டர் இதுக்கு அனுப்பிச்சாங்க. இதுக்கு அடுத்த லெட்டர் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்காக 1200 கோடி ரூபாய்க்கு 7.5% 12% பார்ட்டி ஃபண்ட் என்று நேரடியாக திரு ஸ்டாலினும் உதயநிதியும் ஆப்ரேட் பண்ணுற அக்கௌண்ட்டுகளுக்கு போடப்பட்டதாக. அதுலேயும் என்ன 3 IAS அதிகாரி 4 IPS அதிகாரி, ஐயா இந்த கான்ட்ராக்டுக்கு உரிய PF வந்துருச்சு, அடுத்த மாதம் டெண்டரை கொடுங்கன்னு இருக்கு. இன்னும் அதுக்கு போடலை. இதுக்கு அடுத்தது அவருடைய அந்த ஊரக வளர்ச்சித்துறை டிரான்ஸ்ஃபருக்கு அதிகாரிகளுக்கு 50 லட்சத்துலேருந்து 1 கோடின்னு அதில் ஒரு 350 கோடி. இந்த ஒரு வழக்கில் அதிமுகவை சேர்ந்த ராஜ்யசபா MP இன்பதுரை அவர்கள் வழக்கு போட்டதால் இதுக்கு அதுக்கு பேர் கண்டெம்ட், நீதிமன்ற அவமதிப்பு. வேற ஒரு பெஞ்சில் வந்தப்போ குற்றம் சாட்டப்பட்டதற்கு முகாமை ஆதாரம், இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு ஆதாரம் இருந்தால் வழக்கு போடுவோம் அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஐயா அவங்க தான் இவ்வளவு வச்சுருக்காங்களே, இதுலேயே ஆதாரம் இருக்குது, வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா 4 மாதம் இழுத்துட்டாங்க. இப்போ FIR போட்டாச்சுன்னு சொன்னால் இந்த ஸ்டே DVSCக்கு மாத்திரம் இன்றைக்கி தேதி 7ஆம் தேதி 6ஆம் தேதினா 23ன்னா 2 வாரம். பட் இதுக்குள்ளே EDக்கு தடை இருக்கான்னு தெரியாது. இன்னும் அடுத்த 2 இதை தாண்டி மணல் கடத்தலில் 4780 கோடி மணல் எடுத்த இடத்துல வெறும் 38 கோடின்னு காட்டியிருக்காங்க. அதில் ஹைகோர்ட்டில் ED போட்ட வழக்கு, இதில் இவர் போட்ட வழக்கு, இத்தனையும் பெண்டிங் இருக்குது. இது எல்லாத்துக்கும் போட இப்போ இந்த வழக்கில் இன்னும் விஜய் நினைத்தால் இப்போ இதில் உங்களுக்கு இவங்க ஊழலே நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதமாக இழுத்துட்ருக்காங்க. இதற்கு சம்பளம் யார் கொடுத்துருக்காங்க அந்த வக்கீலுக்கு? அதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க உள்துறையில் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதுக்கும் கூட வழக்கு போடலாம். தமிழக மக்களின் வரிப்பணம் 20-30 லட்ச ரூபா வாங்குகிற வக்கீலுக்கு கொடுத்துருக்குன்னு. ஸோ விஜய் தூய சக்தி அப்படின்னு சொன்னால் மீதி இன்னும் 2 FIR போடல. அந்த 2 FIR போட்டால் அது எங்கே வரைக்கும் சிக்குன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் தாம்பரம் முனிசிபாலிட்டிக்கு ஒரு 35 கோடி கான்ட்ராக்டுக்கு PF வந்துருச்சு கொடுங்கன்னு, திருப்பூர் முனிசிபாலிட்டிக்கு வந்துருச்சு அப்படின்னாங்க. இப்போ அந்த அலுவலகங்கள்லாம் ரெய்டு போனால் இன்றைக்கி ஊரக வளர்ச்சித்துறை அமைப்பு திரு ஜோசப் விஜய் தானே கீழே வச்சுருக்கார். ஸோ அவருக்கு கீழே வருகின்ற அந்த துறையில் ரெய்டு நடக்கலாம்.
ஸோ இப்போ அந்த எஃப்ஐஆரை என்றைக்கு போடுவாங்க? ஸோ இவை உடனடியாக போடணும். ஏன்னா சிபிஐக்கு கொடுக்கலான்னு 5ஆம் தேதியே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த வழக்கில் இபி உடனடியாக அந்த மாதிரி கேஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டா ஃபைல்ஸ் இருக்கிற அந்த அலுவலகத்துக்கு ஆர்ம்டு கார்டு துப்பாக்கி உள்ள போலீஸை போட்டிருக்கணும். ஆனால் இபி அலுவலகத்தில் சிசிடிவி இல்லாமல் இப்போ தொலைஞ்சு போச்சுன்னாங்க. நேற்றைக்கு 34 இதை பிடிச்சிருக்கோங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் செந்தில் பாலாஜி கேஸில் அந்த கேஷ் ஃபார் ஜாபில் அவர் மீது டிவிஎஸ்சி வழக்கு போட்டாலும் அவர் அதிமுகலேருந்து அமமுக இபிஎஸ் பிரிவு அமமுகன்னு போன காலகட்டத்தில் வழக்கு போடலை. கடைசியில் 2019 வாக்கில் இவர் திமுக போகிறப்ப இவர் போய் எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க எனக்கும் அசோக்குன்னப்ப இப்போ இதில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒரு வீட்டில் நாங்கள் இன்னும் ரெய்டு பண்ணல, அதை உடச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா நாங்கள் ஜாமீன் சொல்லலான்னு ஒன்று அது போகலான்னு ஹைகோர்ட் சொன்ன போனால் அங்கே தான் இந்த ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. இப்போது இங்கே எடுக்கப்பட்ட 18 ஹார்ட் டிஸ்க்கு 35 ஹார்ட் டிஸ்க்காக பெங்களூரில் பிடிச்சேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹார்ட் டிஸ்கில் போய் ஒரு இன்னொரு கம்ப்யூட்டரில் போய் ஃபார்மெட்னு போனால் போயிருக்கும். இப்போ அந்த ஃபார்மெட் பண்ணிவிட்டு 10 படத்தை ஏற்றி வச்சுருந்தா ஒன்றும் தெரியாது. ஸோ இப்போ திமுகவை காப்பாற்றுவதற்குத்தான் இபி தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு ட்ராமா பண்ணுறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஆர் போடுறப்ப எந்தெந்த பிரிவில் எப்படி போடுறீங்க, அந்த பிரிவு வீக்காக இருந்தால் கேஸு வீக் ஆகிடும். இன்னும் எஃப்ஐஆரில் எத்தனை சாட்சி சேர்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே வரும். இப்போ 23ஆம் தேதிக்கு முன்னாடி இன்னும் அடுத்த 2ஐயும் போட்டுட்டு இல்லை அதிமுகலேருந்து இன்பதுரை இதை சிபிஐக்கு மாற்றணும், இவங்க மாற்றி மாற்றி குழப்புறாங்கன்னு போனாலும் சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நேற்றைய தினம் திரு ஆதவர்ஜுனா ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது நாங்கள் நவம்பர் மாதம் இது கார்ப்பரேஷன் மற்றும் முனிசிபாலிட்டி 20 இடத்துல தேர்தல் வருது, ஒரு கார்ப்பரேஷனையோ முனிசிபாலிட்டியோ திமுக ஜெயிக்க முடியுமா, சேலஞ்சு விடுறேன்னு நேற்று பேசியிருக்காரு. ஸோ இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ட்ரைனேஜ் ஒர்க்கு ரோடு ஒர்க் வேலைகள் நடக்குது. ஸோ மிக தீவிரமாக கார்ப்பரேஷன் எலெக்ஷனை நடத்தணும்னு பார்க்குறாங்க. அப்படி அவங்க நடத்தணும்னு சொன்னால் இவங்க பேரில் ரீல் சாட்சின்னு சொல்கிறதெல்லாம் மாற்றுறதுக்கு செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, திரு KN நேரு போன்றவர்கள் கைது செய்தால்தான் இவர்களுக்கு டைவர்ட் ஆகும். இப்போ இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி. ஸோ எனவே இனிமேல் வேகமாக போடுவாங்களா இவரை அதாவது ஜோசியரை நீங்கள் பதவி நியமனம் செய்த பொழுதாக இருக்கட்டும், ரித்திரக்கன் பண்டிட்டாக இருக்கட்டும், அல்லது சொர்ணா என்ற ஒரு IAS அதிகாரியை HRNCயில் போட்டப்போ எதிர்ப்பு வந்தவுடனே ராஜினாமா செய்ய வச்சாங்க. இப்போ உயர்நீதிமன்றம் டிவிஎஸ்சி டைரக்டராக திரு அருண் IPS போட்டது தவறு, நாங்கள் இதற்கு கவலையையும் கண்டனத்தையும் தெரிவிக்கிறோன்னு சொல்லியும் எடுக்கலை. இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவர் இதில் ஹைகோர்ட் வாசலில் திருமாவளவன் ஒரு காரை இடித்த வழக்கில் அவங்க பேரில் வழக்கு போட்டார், யார் அடி வாங்கினாங்களோ. அது மாதிரி இது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கியமாக குற்றம் சொல்லப்படுகின்ற திரு சேகர் பாபு மற்றும் இந்த செல்வ பிறந்தைய அவங்கெல்லாம் ஆதரவில் தான் இப்போ இவரை போட்டிருக்காங்கன்றாங்க. அவர் சொன்னது, நான் அடுத்த 1 மாதத்திற்குள் உதயநிதியையும் ஸ்டாலின் மீதும் மிக தீவிரமான ஆதாரங்கள் இருக்குது, வழக்கு போட்டு கைது செய்வேன்னு சொன்னார்னு சொல்கிறாங்க. பட் நேற்றுக்கு இந்த வழக்கு கூட இன்பதுரை அவர்கள் போட்ட கண்டெம்ட் வருதுங்கிறதுனால தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கார். இன்னும் பல எஃப்ஐஆர்கள் பெண்டிங் இருக்குது. இன்னும் சிபிஐ விரைவில் கொடுக்கப்படும், இல்லை நேற்றுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தொலைஞ்சு போன ஹார்ட் டிஸ்க் இல்லைன்னு சொன்னால் ஹார்ட் ப்ரூஃப் கஷ்டம். ஸோ திமுகவை காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை கைது பண்ணிட்டு மேலோட்ட நடவடிக்கையாக தண்டனை வாங்கி தரணுங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்கிறது. நாங்கள் தீய சக்தி, அவங்க தூய சக்தி, ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கம் ஹார்ட் டிஸ்க் போச்சுங்கிறது, ஒரு பக்கம் எஃப்ஐஆர் அடுத்த நிமிஷமே ஸ்டே கிடைக்கிற மாதிரி பேசி வச்சுக்கிட்டு 2 பேரும் ஒரே நாள் ஹைகோர்ட்டுக்கு வராங்களா, ஒன்றும் புரியல. என்ன நடக்க போகுது தெரியல. இதில் இடி உள்ள அந்த 25,000 பேரும் பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்க வேலையும் போகும். ஏன்னா இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, நான் பணம் கொடுத்து வேலை வாங்கிட்டேன். அந்த கேமரா தம்பியும் எக்ஸாம் எழுதியிருக்கு. 1 வருஷம் எந்த வேலைக்கும் போகாமல் இரவும் பகலும் கோச்சிங் எடுத்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு கிடைக்கலன்னு சொன்னால் எத்தனை பேர்? 2 லட்சம் பேருக்கு பாதிப்பு இருக்குது. ஸோ தமிழர்கள் இத்தனை பேர் பாதிக்கும்படியான ஒரு ஊழல் விஷயத்தை KN நேரு செஞ்சுட்டு அந்த எஃப்ஐஆரை போட்டு தண்டனை வாங்க தருவதில் சுணக்கம் ஸ்டாலின் காட்டினார் என்றால் விஜய் என்ன செய்கிறாருங்கிறது தெரியல. பட் விரைவில் இந்த வழக்கு போடப்பட்டு தண்டனை வாங்கி தரணுங்கிறது தான் மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த எஃப்ஐஆர் போடுறதுல இப்போ KN நேரு மட்டுமல்லாமல் மற்ற அமைச்சர்களுக்கும் சிக்கல் இருக்கா?
இல்லை இதில் வந்து என்னன்னு சொன்னால் சாதாரணமாக இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி தான் நடத்தும். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் வேலைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தலான்ட்டாங்க. இது எந்த நேரத்தில் செய்யப்பட்டதோ அந்த நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் உறுப்பினராக பெருமளவில் திரு உதயநிதி இருந்தார் என்பது என் ஞாபகம். 22 23 வாக்கில் 23 தான் அவர் வந்து அமைச்சராகிறார். ஸோ அந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் இவர் ஒரு இது போட்டார், எல்லா வேலைகளையும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு பிடிஆர் போட்டார். அப்படி இருக்கிறப்ப திடீர்னு இதை அண்ணா பல்கலைக்கழகம்னு போய் அங்கேருந்து கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணியிருக்காங்க. திரு உதயநிதி ராஜினாமா பண்ண அமைச்சரான பிறகு அந்த போஸ்ட்டை அவர் ராஜினாமா பண்ண, அதன் பிறகு எழும்பூர்லேருந்து எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் கொடுத்தாங்க. ஸோ அவங்க சிக்குவாங்களா, இது எல்லாமே பல்வேறு விஷயங்கள் போகும். இதில் இது வக்கீலுக்கு பணம் கொடுத்தது சட்டவிரோதம்னு போனால் ஸ்டாலின் பேரில் கூட கொண்டு போக முடியும். ஸோ உதயநிதி, ஸ்டாலின் மற்றும் பரந்தாமனும் இதில் வரலாம். கேனர் சிக்கிறதுனால தலைமை குடும்பம் சிக்குது, முன்னாள் அமைச்சர்களும் சிக்கிறாங்க. கண்டிப்பாக போகலாம். இதை தவிர இன்னும் பணம் கொடுத்தது யார் மூலமாக கொடுத்தாங்க, யாராவது லோக்கல் எம்எல்ஏ, இன்னும் கேனர் தம்பிக்கு வந்திருக்கு மெயில். பட் அது தவிர வேறு யார் மூலம், ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்லேருந்தும் எழுதியிருப்பாங்க எக்ஸாம், எல்லாருக்கும் கேனர் தம்பியே தெரிஞ்சிருக்காது. ஸோ அங்கே வேறு திமுகவின் எம்எல்ஏக்களோ வேறு யாரோ இது இருந்தால் இப்போ அந்த மாணவர்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரூவர் ஆனால் உங்கள் வேலையை காப்பாற்றுறோன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இடியோ டிவிஎஸ்சியோ, அவர்கள் இன்னும் ஆதாரங்களோடு நான் எந்த பேங்க்கில் எப்படி கொடுத்தேன்னு வந்தால், ஸோ இன்னும் பல முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் யார் வேணுமானாலும் சிக்கலாம். திமுகவிற்கு இது மிகப்பெரிய தலைவலியாக சிக்கும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம், நேரத்துக்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8764.